சட்டம் என்ன செய்ய போகிறது அப்படின்னு முந்தைய செய்தியில் சொன்னீங்க. அந்த சட்டம் ஒழுங்கை பேணி காக்கணும். குறிப்பாக பெண்களுக்கு எதிராக பல சம்பவங்கள் நடக்குது, பாலியல் துன்புறுத்தல்கள் நடக்குது. இதையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப ஒரு புதுவிதமாக நாங்கள் யோசிக்கிறோம் அப்படிங்கிறது மாதிரி. ஏன்னா நிறைய பெண்கள் வாக்களித்து தான் தாவேக்கா ஜெயிச்சிருக்காங்க. அதனால் அவங்கள முன்னிலைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே பெண்களுக்காகவே ஒரு தனி இதை ஆரம்பிச்சதே ஜெயலலிதா தான். பட் இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அது பிரச்சனை இல்லை. அந்த தொடக்க விழாவில் அவங்களுக்கான அந்த ஒரு மோட்டோ இருக்கிறது மாதிரி ஒரு வீடியோ தயார் பண்ணுவாங்க. அது ஏஐ மூலம் ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. அது ப்ராம்ப்ட் ஒழுங்காக கொடுத்தாங்களா இல்லையான்னு தெரியல. அது ஒழுங்காக வரல, சொதப்பிடுச்சு. அதற்கு பிறகு பேண்டு வாசிச்சிருக்காங்க. அதுலேயும் சினிமா பாடல்களுக்கு வாசிச்சிருக்காங்கன்னு ஒரு விமர்சனம் வருது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ரீல்ஸ் மூலமாக, இன்ஸ்டா மூலமாக ஆட்சிக்கு வந்த ஒரு கட்சி அப்படின்னு தான் இன்னைக்கு ஜோசப் விஜய் கட்சியை எல்லாரும் சொல்றாங்க. அப்போ அந்த ரீல்ஸ் மூலமா, இன்ஸ்டா மூலமா நாம என்ன பண்ணணும், ஏஐ மூலமா என்ன பண்ணணுங்கிற ஒரு ஆர்வக்கோளாறு தொழில்துறை அமைச்சரே அதுலேருந்து தான் இன்வெஸ்ட்மெண்ட்டே கேட்குறேன். எல்லா மினிஸ்டரும் தான் போகிற இடத்துலலாம் ஃபோட்டோ எடுத்து ரீல்ஸ் போடுறாரு. கல்வி அமைச்சர் ரீல்ஸ் போடுறாரு, அறநிலையத்துறை அமைச்சர் ரீல்ஸ் போடுறாரு, தொழில்துறை அமைச்சர் ரீல்ஸ் போடுறாரு, முதல்வர் அலுவலகத்தில் உட்கார்ந்து கொண்டு ரீல்ஸ் வருது. அதான் முதல்வர் போடலை, ஆனால் முதல்வர் அலுவலகத்துல இருந்து அவரை மீட் பண்ண ரீல்ஸ் போடுறாங்க, அதுக்கு அனுமதிக்கிறாங்க. அப்போ இந்த ஆட்சி எங்க நடக்குது அப்படிங்கிறது முதல் கேள்வி. நீங்க முதல்ல ரீல்ஸ்லேருந்து ரியல் லைஃப்க்கு வாங்க அப்படின்னு நம்ம இந்த கல்யாண பரிசு தங்க பேர் சொல்ற மாதிரி சப்ஜெக்டுக்கு வாங்க அப்படின்னு இந்த அரசாங்கத்தை சொல்ல வேண்டியிருக்கு. இந்த சிங்கப்பெண்கிறது ஏற்கனவே இருந்த ஒரு விஷயம். இது ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது. அது கொஞ்சம் ஒரு வேற ஒரு வெர்ஷன் ரீஃபார்மேட் பண்ணி நீங்க ஒன்று லான்ச் பண்றீங்க. அதுக்கு ஏற்கனவே ஒரு தேதி கொடுக்குறீங்க. அந்த தேதியில உங்களால லான்ச் பண்ண முடியல. ஏன் லான்ச் பண்ண முடியல அப்படின்னு அதற்கு விளக்கமும் சொல்லலை ஒழுங்கா. ஒரே ஒரு விஷயம், இந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் பிரச்சனை கொழுந்து விட்டு எரிந்து கொண்டு இருந்தது. இன்னைக்கு தாவேக்கா ஆட்சி வந்ததுல இருந்து இன்னைக்குள்ள 60க்கும் மேற்பட்ட பாலியல் வன்முறைகள். அதுல ஒரு 10 வயது சிறுமிய என்னமா அசிங்கம் பண்ணியிருக்காங்கன்னு பேசினா இதெல்லாம் பேசவே முடியாத அளவுக்கு நடந்திருக்கிறது. பார்ல மது குடித்துட்டு போன இலங்கையை சேர்ந்த ஒரு சிறுமி, அவள் மீது காரை கூட ஏத்தி இது பண்ண அந்த இது பார்த்தோம். 2 பேர் இறந்து போனாங்க. இல்ல, நான் ஒவ்வொரு கேஸ் 60 கேஸ்ன்னு நான் சொல்லிட்டேன். ஏன் சிறுமின்னு ஏன் சொன்னேன்னா அது ரொம்ப பேத்தட்டிக் கேஸுங்கிறதுனால சொன்னேன். அப்போ இந்த இடத்துல நீ என்னடா பண்ணிட்ட அப்படின்னு கேட்க இதுக்கு பதில் வரல. இதுக்கு இல்லாம நீங்க உங்களுக்கு 6 மாசம் டைம் கொடுக்கலாம். எதுக்கு கொடுக்கலாம்? எக்கனாமிக் ரிஸ்டரேஷனுக்கு கொடுக்கலாம், லஞ்ச ஊழல் தடுப்புக்கு கொடுக்கலாம். ஆனால் டெய்லி லாண்ட் ஆர்டருக்கு எதுக்கு 6 மாசம் கொடுக்கணும்? அது கொடுக்க முடியாது. அதனால இவங்க லாண்ட் ஆர்டருக்கு அந்த கொழுந்து விட்டு இருந்ததுனால இந்த சிங்கப்பெண் கொஞ்சம் தள்ளி போச்சு. இப்ப லான்ச் ஆயிருக்கு. லான்ச் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும்? இந்த அரசாங்கம் ஏன் கொடுக்கறது அப்படிங்கிறதுக்கு சொல்லணும். ஏன் கொடுக்கறதுன்னா நீங்க உங்க ஆட்சியில் நடந்ததை சொல்ல முடியாது. நீங்க ஏஐல ஏதோ ஒன்றை ஜெனரேட் பண்ணும்போது ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் காட்டுறீங்க. அந்த மெட்ரோ ஸ்டேஷன் பேரே தப்பாக இருக்கிறது. தமிழ்லயே இல்லை. தமிழ்நாடு எம்பளம் காமிக்கிறீங்க, எம்பளமே தப்பா இருக்கு. எல்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் தப்பா இருக்கு. நான் என்ன கூட காவல்துறை அதிகாரி யாரு? காவல்துறையினுடைய அமைச்சர் யாரு? ஜோசப் விஜய் சிஎம் தான் காவல்துறைக்கு அமைச்சர். அப்ப இதை பார்க்க வேண்டியது யார் பார்க்கணும்? சிஎம் தான் பார்க்கணும். ஒரு துறையில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஏஐ போடுறாங்கன்னா அந்த மினிஸ்டர் அந்த ஏஐ பார்க்கணும். அந்த நிகழ்ச்சிக்கு முன்னால் பார்க்கணும். ஒரு வேற துறையிலேருந்து போடுறாங்க, இண்டஸ்ட்ரியல்ஸ்லேருந்து போடுறாங்கன்னா அந்த மினிஸ்டர் பார்க்கணும். குறைந்தபட்சம் திஸ் இஸ் த ஏஐ, திஸ் இஸ் த இன்ட்ரோடக்டரி டாக்குமெண்ட் அப்படின்னு அந்த மினிஸ்டர்கிட்ட காமிக்கணும்.
காவல்துறைக்கு சிஎம் தான் மினிஸ்டர். அப்ப சிஎம்கிட்ட அவங்க காமிக்கலைன்னு அர்த்தம், இல்லை சிஎம் அதை பார்க்க விரும்பலைன்னு அர்த்தம். இப்போ சிஎம் என்ன பண்ணியிருக்கணும், அதை யாராவது ஒரு ஆளை அதுக்கு இன்சார்ஜ் கொடுத்து, யாரோ இப்போதான் ஆதவர்ஜுனா தான் சொல்றாருல்ல, எல்லாத்தையும் ஏன்ட்ட தாங்க நானே பார்த்துக்கிறேங்கிறது மாதிரி தானே அவர் பேசுறாரு. ஏதோ அவர் தான் ஒரு சூப்பர் சிஎம் மாதிரி நடந்துட்டு இருக்கு. அப்படி எங்கேயுமே போகாமல், அதிகாரிகளும் பார்க்காமல், அதிகாரிகள் இதுல என்னன்னா எவரிபடி ஜாப் இஸ் நோபடி ஜாப்னு அப்படிதான் நான் இதை டிஸ்கிரைப் பண்றேன். நேரடியா ஏஐல அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் வரும்போது அசிங்கம்னா அவ்வளவு அசிங்கம். இப்படி எப்படி நடக்கும்? இப்போ இந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட, ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோ கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த அரசு துறை அதிகாரிகள் இருக்கிறார்களா, அமைச்சர்கள் இருக்கிறார்களா? இவரே நடிகர், இவர் ஒரு டான்ஸ் மூவ்மெண்ட் பண்ணியிருப்பாரு, அதுக்கு முன்னாடி ரிஹர்சல் பார்த்துருப்பார்ல. அதேதான், தப்பு இல்லாம பண்ணணுங்கிறதுக்கு ரிஹர்சல் பார்த்துருப்பாங்களா? இது பார்த்துருக்கணுமே, ஒரு தடவை பார்த்துக்கணும்ல. அப்ப இதை விட என்ன, அதாவது உங்களுக்கு இதை விட என்ன வேலை இருந்ததுங்கிற, இது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோவே பார்க்க முடியல, நீங்க தான் பெண்களை காப்பாற்ற போறீங்களா? இது முதல் கேள்வி. ரெண்டாவது, அந்த பேண்ட் வாசிக்கிறாங்க, அதில் ஆள போறான் தமிழன், எனக்கு கேவலமா இருக்கு. நான் இது பார்க்கும்போது நான் என்ன நினைக்கிறேன், முதல்வர் அவர்களே இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆபீசர்ஸுக்கு உங்களை எப்படி குளிப்பாட்டுவது என்று தெரிந்து விட்டது, உங்களை எப்படி ஐஸ் வைக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிச்சு, சந்தோஷப்படுகிறார் அவரும், உங்களை எப்படி சந்தோஷப்படுத்துவது என்று தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா அதை பார்த்து முதல்வர் சந்தோஷம். அவ்வளவுதான், இனிமே யூஆர் அவுட்டுங்கிறேன். இனிமே இந்த அத்தனை காவல்துறை அதிகாரிகளும் உங்கள்கிட்ட போய் தான் ரிப்போர்ட் கொடுக்க போறாங்க. ஏன்னா நீங்க கிராஸ் செக் பண்ண போறது, அவங்களுக்கு ஒரு ஏஐ கூட, ஒரு டெமோவை கூட பார்க்கறதுக்கு நேரம் இல்லாத சிஎம் அவங்க கொடுக்குற பொய் ரிப்போர்ட்டை இனிமே நீங்க எப்படி வெரிஃபை பண்ண போறீங்க? அதனால அவங்க உங்க டேஸ்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது காவல்துறையே என்ன, திருடனே என்ன, லஞ்சம் வாங்குறவன், லஞ்சம் கொடுக்கறவன், திருடுறவன் என்ன பண்ணுவான், முதல்ல உங்களை கரெக்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுவான், உங்களுடைய டேஸ்ட் என்னன்னு பார்த்து கரெக்ட் பண்ணுவோம். உங்களுடைய டேஸ்ட் புகழுக்கு மயங்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க, கற்பனைக்காக. இந்த மைண்டிங்கில் இனிமேல் நீங்கள் எப்படி சரி பண்ணுவீங்க? அதனால முதல்ல நீங்கள் அடுத்த டிபார்ட்மெண்ட்லாம் விட்டுருங்க சார், மற்றவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதெல்லாம் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னதாக கேள்விப்பட்டேன், எந்த மினிஸ்டர்னாலும் என்கிட்ட கேட்காம எதுவும் செய்யக்கூடாது, ஏன்னா இது எனக்காக வந்த ஓட்டு, உங்களுக்காக வந்த ஓட்டு இல்லை, இது விஜய்க்கான ஓட்டு, அதனால அந்த பேரெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேரை காப்பாற்றலைன்னா. அதனால நேற்று தான் ஒரு வீடியோ யார் அருண்ராஜ் போடுறாரு, 10 மணிக்கு வராரு, 5 மணிக்கு சிஎம் வீட்டுக்கு போறாரு, நடுவில் அரை மணி நேரம் மட்டும் சாப்பிட்றாரு, சாயங்காலம் 5 மணி நேரம் மட்டும் டீக்கு செலவு பண்றாரு. இப்படி ஒரு சிஎம் நீங்க பார்த்ததுல, ஏன்னா 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் உட்கார்ந்து இருக்கிறது எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸர்லையும் உட்காடுறாங்க. இதுல என்ன வேலை இருக்கு? இதுல என்ன பெரிய 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும்? 10 மணிலேருந்து 5 மணிலாம் இல்லை சார், 8 மணிலேருந்து ராத்திரி 8 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் தனியார் துறையில இருக்கிறாங்க. இதுல ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. நீங்க இந்த மாதிரி வீடியோக்களை பார்த்து 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 நீங்க உங்களுக்குள்ளேயே பெருமை கொட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா சார், இந்த ஆட்சி அழிவை நோக்கி போகும். ஆட்சிகளின் காட்சி அலங்கோலமாக இருக்கும். இதைத்தான் நாம எச்சரிக்கை விரும்புகிறோம். இதில் கவனம் செலுத்த வேண்டியது விஜய் விஜய் விஜய், வேறு யாரும் இல்லை. இதுல வேற யாரையும் குற்றம் சொல்ல முடியாது. இந்த இடத்துல குற்றவாளி என்று சொன்னால் முதல்வர் மட்டுமே. அவர் தான் இதை சரி பண்ணணும், சரி பண்ணுவார் என்று நம்புவோம்.